வெகுவாக பாராட்டுகிறோம். மிக்க நன்றி. 50,000 ரூபாய் அவர்கள் தொலைக்காட்சிக்காக வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்களும் நல்ல பதவியை பெற்று அந்த பதவியோடு இந்த பள்ளிக்கு வந்து இந்த பள்ளிக்கு நீங்களும் உங்களால் என்ற பேருதவியை செய்ய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்களும் அப்படி ஆவீர்கள் என்ற வாழ்த்தோடு விடைபெறுகிறேன். பள்ளி தொடங்கிய காலத்தில் இருந்தே கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகளிலே தனி முத்திரை பதிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது மாணவனுடைய கலை நிகழ்ச்சிகள் சில வினாடிகளே தொடங்க இருக்கின்றன. நான் 2 கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன். இந்த ஆனந்திங்கிற மாணவி இங்கே வரலாம். அடுத்தபடியாக ஒரு சின்ன கேள்வி தான். ஒரு பாட்டு சொல்கிறேன், இந்த பாட்டு யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டா போதும். நிற்பதுவே நடப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ. யார் பாட்டு? உலகெல்லாம் படைத்து உயர்வுற காக்கும் புலமையோன் தனக்கு புகழெல்லாம் உரிய நம் நாட்டினுடைய 80வது சுதந்திர தின விழா நம் பள்ளியில் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறோம். சிறப்பு அழைப்பாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள் எல்லோரும் உங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. உடைத்து பெற்ற சுதந்திரம் சாதாரண வரலாறு அல்ல. வீரர்களின் உயிரால் எழுதப்பட்ட காவியம். இந்த மூவர்ண கொடி வெறும் துணி அல்ல, ஒவ்வொரு இந்தியனின் இதய துடிப்பு. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்று சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்று நமக்கு எளிதாக கிடைத்து விடவில்லை. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்ற பாரதியாரின் வரிகளுக்கேற்ப எண்ணற்ற தியாகிகளின் செந்நீரால் எழுதப்பட்ட தேகம் விடுதலை வரலாறு. காந்தியடிகளின் அறுவழி, நேதாஜியின் வீர முழக்கம், பகத்சிங்கின் புரட்சி என பாரத தேசமே வேறு கொண்டு எழுந்ததால் விளைந்த கனியே இச்சுதந்திரம். எத்தனையோ தலைவர்கள், பேர் தெரியாத எத்தனையோ தியாகிகள் இந்த நாட்டுக்காக தங்கள் உயிரையும் குடும்பத்தையும் தியாகம் செய்துள்ளனர். உடலால் செயலால் போராடிய தியாகிகள் ஒரு பக்கம் என்றால், தனது பேனாமுனை எழுத்துக்களால் மக்களை தூண்டிவிட்ட சுதந்திர கவிஞர்களும் எழுத்தாளர்களும் எத்தனையோ பேர். நம் முன்னோர்கள் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தார்கள். அந்த சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய இளைஞர்களாகிய நம்முடைய கையில் அல்லவா இருக்கிறது. இன்றைய தலைமுறையின் சுதந்திர போராட்டம் என்னவென்றால், நம் நாட்டை அறியாமையிலிருந்தும் ஊழலிலிருந்தும் பின்தங்கிய நிலையிலிருந்தும் விடுவிக்க போராட வேண்டும் என்பதே. மாணவர்களே, சுதந்திர தினத்தன்று கொடியேற்றி இனிப்பு சாப்பிட்டு விழாவை முடித்து விடுவது மட்டும் சுதந்திர தினத்தின் நோக்கம் அல்ல. நம் முன்னோர்கள் கொடுத்த சுதந்திரத்தின் மதிப்பை உணர்வதுதான் உண்மையான சுதந்திரம். இந்த நன்னாளில் நம் நாட்டிற்காக உயிர் நீத்த அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் நம் நெஞ்சார்ந்த மரியாதையை செலுத்துவோம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். நன்றி. அன்னை நாட்டின் தூண்கள் நாங்கள், கல்வி கற்று உயர்ந்திடுவோம், கலைகள் கற்று சிறந்திடுவோம், திறங்கள் நாளும் வளர்த்திடுவோம், வெற்றிகள் நித்தம் குவித்திடுவோம், ஒற்றுமை காத்து வாழ்ந்திடுவோம், ஓங்கு புகழ் பெற்றிடுவோம். அப்துல் கலாம் சொன்னது போல் கண்ணில் கனவு கண்டிடுவோம், பாரதியார் சொன்னது போல் கனவு மெய்ப்பட வாழ்ந்திடுவோம், விவேகானந்த சொன்னது போல் நல் பாரதம் அணைந்து காத்திடுவோம். சின்னஞ்சிறிய சிறுவர்கள் நாங்கள், அன்னை நாட்டின் தூண்கள் நாங்கள், கல்வி கற்று உயர்ந்திடுவோம், கலைகள் கற்று சிறந்திடுவோம், போயாது உழைத்திடுவோம், ஒழுக்கம் ஓம்பி வாழ்ந்திடுவோம், நேரம் பயனுற கழித்திடுவோம், சோம்பலறவே அழித்திடுவோம், திறங்கள் நாளும் வளர்த்திடுவோம், வெற்றிகள் நித்தம் குவித்திடுவோம், ஒற்றுமை காத்து வாழ்ந்திடுவோம், ஓங்கு புகழ் பெற்றிடுவோம், ஓயாது உழைத்திடுவோம், ஒழுக்கம் ஓம்பி வாழ்ந்திடுவோம், நேரம் பயனுற கழித்திடுவோம், சோம்பலறவே அழித்திடுவோம். சின்னஞ்சிறிய சிறுவர்கள் நாங்கள், அன்னை நாட்டின் தூண்கள் நாங்கள், கல்வி
காத்திடுவோம். அடுத்து ஒரு சிற்றுரை 10ஆம் வகுப்பு மாணவி ஆலிஸ் ஜோன்னா. தலைவர்களின் வீரம் தெரிகிறது. பாரத தாயின் கருணை, நம் நாட்டில் இல்லை வறுமை, எல்லாமே இங்கு செழுமை, இயற்கை வளம் அருமை, இந்தியா என்பது இனிமை, ஒற்றுமை என்பது உண்மை, இதுவே நம் நாட்டின் பெருமை. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 15, ஆம், நம் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்திய சுதந்திரம் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது நம் தியாகிகளின் நினைவை போற்றும் ஒரு புனித நாள். இந்திய சுதந்திரம் என்பது வெறும் உரிமை மட்டுமல்ல, அது நம் நாட்டின் மீதான பெரும் பொறுப்பும் கூட. தூய்மையை பேணுதல், இயற்கையை பாதுகாத்தல், பிளாஸ்டிக்கை அழித்தல் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்குதல் மூலமும் நம் தாய்
பற்றி ஒவ்வொரு இந்தியனும் வெவ்வேறு கண்ணோட்டத்தை கொண்டுள்ளனர். இது நீண்ட போராட்டத்தை நினைவூட்டுகிறது. சில பேருக்கு இது பள்ளிகளில் இலவசமாக இனிப்புகள் வழங்கும் நாள் மட்டும்தான். தமிழகத்தில் மன்னர்கள் மட்டுமன்றி கலைஞர்கள், கவிஞர்கள், உயர்கல்வி கற்றவர்கள் முதல் பாமர குடிமக்கள் வரை அனைவரும் இந்திய விடுதலைக்காக போராடியுள்ளனர். எண்ணற்ற தியாக சீலர்கள் தம் வாழ்வை துச்சமென மதித்து பாரத தாயின் அடிமை விலங்கை தகர்த்தெறிந்தனர். அவர்கள் அரும்பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த இந்த சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். பிறந்த பிறப்பினை நலமாக்கி, பண்பில் மனிதனை வளமாக்கி, நிறைந்த சேவையை நிகழாக்கி, நன்றியை நெஞ்சினில் மிக தேக்கி, பேசியது சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனி தேவையில்லை விளக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.
ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆண்ட சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, ஈகை நொரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, ஈகை நொரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. ஆடுவோமே உணவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உணவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். வீணில் புகுந்து காலை திருப்போரை நிந்தனை செய்வோம். உணவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். வீணில் புகுந்து காலை திருப்போரை நிந்தனை செய்வோம். விரலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், விரலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம். வெறும் வீணருக்குடை துடலம் ஓயமாட்டோம். ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம். இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம். பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம். ஆடுவோம் 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 ஆடுவோமே. Thank you. Vande Mataram,
நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடுவோம் பள்ளி பாடுவோம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடி மகிழ்ந்தார் பாரதியார். ஆம், அவர் காணாத சுதந்திரத்தை தான் நாம் இன்று கண்டு மகிழ்கிறோம். எண்ணற்ற தியாகிகளின் உயிர் தியாகத்திற்கு பிறகு 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று நள்ளிரவில் இந்தியா சுதந்திரம் அடைந்தது. ஆனால் நாம் இந்த சுதந்திரத்தை மிக எளிதில் பெறவில்லை என்பதை நாம் எப்பொழுதும் மறக்க கூடாது. பல நூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு கீழ் நமது நாடு அடிமைப்பட்டு இருந்தது. நமது முன்னோர்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். அவர்களின் போராட்டத்தில் தான் நாம் இன்று இந்த சுதந்திர காட்சியை சுவாசிக்க முடிகிறது. சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்பதற்காக நமது கடமை முடிந்து விட்டதா? இல்லை நண்பர்களே, நாம் நாட்டின் நல்ல குடிமக்களாக வாழ்வதுமே நமது கடமையாகும். சுதந்திரம் என்பது வெறும் பிரிட்டிஷரிடமிருந்து நாட்டை மீட்பது மட்டுமல்ல. சுதந்திரம் என்பது சுயமரியாதை, சமத்துவம், கல்வி உரிமை மற்றும் அச்சமின்றி வாழும் உரிமையாகும். நமது சுதந்திர இந்தியாவை அடுத்த தலைமுறையினருக்கு அழகாகவும் பசுமையாகவும் பரிசளிப்பது நமது கடமையாகும். அதற்காக மரங்களை நடுவதையும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்பதையும் நமது அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்வோம். நம் நாட்டின் எதிர்காலம் மாணவர்களாகிய நம் கையில் தான் உள்ளது. எனவே நண்பர்களே, கல்வி ஒன்றே நம்மை உயர்த்தும் ஆயுதம். நல்ல கல்வியுடன் நற்பண்புகளையும் பெரியவர்களிடம் மரியாதை செலுத்துவதையும் கற்றுக்கொண்டு நம் நாட்டின் பெருமையை உலகறிய செய்வோம். நம் நாட்டின் தேசிய கொடியில் உள்ள 3 வண்ணங்கள் நமக்கு அருமையான 3 கருத்துக்களை சொல்கின்றன. காவி நிறம் நமது தியாகத்தையும், வெள்ளை நிறம் நமது அமைதியையும், பச்சை நிறம் நமது பசுமையையும் குறிக்கிறது. இந்த மூவர்ண கொடி எப்பொழுதும் வானுயர்ந்து பறக்க நாம் அனைவரும் ஒற்றுமையாக உழைப்போம். ஒற்றுமையே பலம் என்பார்கள். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நம் நாட்டின் பெருமையை உலகறிய செய்வோம். நம் முன்னோர்கள் ரத்தம் சிந்தி வாங்கி தந்த இந்த சுதந்திரத்தை பாதுகாப்பது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். நாடே நமது உடல், மக்களே நமது உயிர் என்ற எண்ணத்தோடு இந்தியாவை நல்வழி பாதையில் அழைத்து செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சொல்லு வந்தே மாதரம். தேசத்து முழக்கம் கேட்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்து முழக்கம் கேட்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ராத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தைகள் எனதிந்தியா, 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 எனதிந்தியா.
கோசங்குதே அடியமாடி மழையும் கோசங்குதே தேடிக்கோ படிச்சதை வச்சு திறனை வளர்த்துக்கோ படிச்சதுக்கு ஏற்ற வேலை தேடிக்கோ இளையோர் திறனுக்கு இணையெங்கும் இல்லை இளையோர் திறனுக்கு இணையெங்கும் இல்லை இதுவே நாட்டின் வளர்ச்சிக்கு எல்லை இதுவே நாட்டின் வளர்ச்சிக்கு எல்லை சொந்த காலிலே நில்லு சொர்க்கம் இதுவென்று சொல்லு சொந்த காலிலே நில்லு சொர்க்கம் இதுவென்று சொல்லு
இரண்டாவது இடம் இசக்கியம்மாள். மூன்றாம் இடம் ரேனியஸ். அதுபோல் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்கள். 2ஆம் இடம் ஏஞ்சலின் சீதாலட்சுமி. 3ஆம் இடம் ஜெபினா. இக்கல்வி ஆண்டில் நடந்து முடிந்த முதலிடை தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள். அறிவியல் பாடத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இசைக்கு ராமேஸ்வரி, ஜோஸ்பின் மித்ரா, பிரவீன், ராகேஷ், ஆலிஸ் ஜோனா, முத்துக்குமார் ஆகிய 6 மாணவர்களும் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் 12ஆம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவி சுபப்பிரியா. அடுத்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற மாணவர்கள் இப்போது
ஜஸ்வினுக்கு நம் பள்ளி மாணவி ரோடாபாய் ஜெயசித்ரா அவர்கள் பரிசளித்து கௌரவிக்கிறார்கள். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. என்னுடைய தமிழ் ஆசான் அவர்களுக்கு என்னுடைய நினைவு பரிசு. பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் சார் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. இரண்டு புத்தகங்களை நம்முடைய லைப்ரரிக்கு கொடுக்கிறேன். கடந்த வாரம் நான் எழுதிய ஒரு நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூலை நம்முடைய தலைமை ஆசிரியர்களுக்கு அன்போடு அளிக்கிறேன். கம்பன் கவிதையிலே இந்த தலைப்பு. மாணவி ரோடாபாய்க்கும் அனுப்பி. இப்போ மாணவி இல்லை, அதிகாரி. வது சுதந்திர தின விழா சீரும் சிறப்புமாக நடைபெற கிருபை செய்த எல்லா வல்ல இறைவனுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா தலைமுறை ஆற்றிய நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் கலந்து கொண்டு சுதந்திர தின விழா வாழ்த்துறை வழங்கிய நம் பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் ஜனாப் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய நம் பள்ளியின் முன்னாள் தமிழாசிரியர் சொற்சுடர் சேரை திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய நம் பள்ளியின் முன்னாள் மாணவி, இப்போது காவல்துறை அதிகாரியாக விளங்கும் திருமதி ரோடாபாய் ஜெயசித்ரா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து பெற்றோர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த நம் பள்ளியின் நிர்வாக பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் கலை நிகழ்ச்சி நடத்திய மாணவ மாணவிகளுக்கும் விழாவினை கண்டுகளித்த மாணவ மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியுரையை நிறைவேற்றேன். நன்றி. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244